வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். தேங்காய்ப்பூ கிடைக்குமா? மகாபிரியவா சொன்ன தேங்காய்ப்பூ மருத்துவம். அது என்ன தேங்காய்ப்பூ மருத்துவம்? என்ன வியாதிக்கு? அதை பற்றினது தான் இந்த பதிவு. அந்த மருத்துவம் பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சுமங்கலி தன் மகனை அழைத்து கொண்டு மகாபிரியவாளை தரிசனம் செய்ய வந்தாள். மகாபிரியவாளை கண்டவுடன், இவனுடைய வாயில் புண் இருக்கு, ரொம்ப நாளாக இருக்கு, எத்தனையோ மருந்து கொடுத்துட்டேன், ஆனால் புண் போகவே இல்லை அப்படின்னா. மகாபிரியவா தொண்டர்களை பார்த்து தேங்காய்ப்பூ கிடைக்குமா என்று கேட்டார்கள். பல பேர்களுக்கு அந்த பெயரே புதிதாக இருந்தது. தென்னை மரத்தில் மட்டை, பாலை, தென்னங்குலை இவையெல்லாம் இருக்கும், ஆனால் பூவை பார்த்ததில்லையே. குலையிலிருந்து தென்னம்பூ உதிர்ந்து விழும், தேங்காய்ப்பூ? இந்த பேச்சு நடந்து கொண்டிருந்த போது ஒரு மகா பண்டிதர் வந்தார். காக்கிநாடா சிந்தாமணி கணபதி சாஸ்திரி 20 ஆந்திர பக்தர்களுடன் சந்திரசேகர சந்திரசேகர பாஹிமாம் என்று பக்தி பரவசத்துடன் கோஷ்டி கானமாக பாடிக்கொண்டே வந்தார். மகாபிரியவாளை கண்டவுடன் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தார்கள். தங்களுடன் கொண்டு வந்திருந்த 30 தேங்காய்களை மகாபிரியவாளின் முன்னிலையிலேயே உடைத்து தட்டுகளில் வைத்து சமர்ப்பித்தார்கள். 4 தேங்காய் மூடிகளில் நடுவில் அரை எலுமிச்சை அளவுக்கு ஒரு கட்டி காணப்பட்டது. பூ கிடைச்சிடுத்து என்று மனம் பூரிக்க கூறினார்கள் மகாபெரியவா. கட்டி போன்றிருந்த அந்த பொருள் தொட்டு பார்த்தபோது மெத்தென இருந்தது. அவைகளை அப்படியே பையனிடம் கொடுக்க சொன்னார்கள். வெயிலில் உலர்த்தி தினமும் கொஞ்சமாக சாப்பிடு என்றார்கள் மகாபெரியவா. பையனுக்கு ஒரே அவசரம். ஒரு பூவை அப்போதே வாயில் போட்டு குதப்பினான். சுவையாக இருந்தது. மகாபெரியவா மற்ற பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். 1 மணி நேரத்திற்கு பிறகு வாய்ப்புண் பையன் திரும்பி வந்தான். தொண்டர்களுக்கெல்லாம் திடீரென்றது. என்ன ஆயிற்று இவனுக்கு? பாதி புண் சரியாயிடுத்து. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.